யூடியூபர்ஸ், லண்டன்ல பிரபலியமான யூடியூபர்ஸ் இதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வருகிறாங்க. 2 யூடியூபர்ஸும் ப்ரொமோட் பண்ற காரணத்தால நிறைய நமது தொப்புள் கொடி உறவுகளான தமிழக உறவுகள் இங்கே நிறைய பேர்கள் வந்திருக்கிறார்கள். மறக்காம இவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்கள். வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு யூகேயில் லண்டன் பகுதியில், அதுவும் குறிப்பாக குராய்டனில் பல்வை மக்களால் ஒருங்கிணைத்து நடத்தப்படுகிற ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியை தான் காட்ட போகிறேன். காலையிலே ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் விடிய காட்டையெல்லாம் ஆகிட்டுது. மக்களெல்லாம் போய்கொண்டிருக்கணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. அதான் உள்ளுக்கு போகிறேன். இந்நேரம் சரியாக 6:23 தான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் பாதுகாப்பு ஒழுங்குபாடுகளோடு தான் நடக்கும். ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பினோம். யூகேயில் நடக்கிற பெரும் நிகழ்ச்சிகளில் இதுவும் உண்டு. சரியான காப்பாக சரியான சனமாக இருக்கும். பாருங்க, சில இடங்களில் வாய்க்கில் மறைச்சி செக் பண்ணுவேணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பூட்டெல்லாம் திறந்து பார்க்க சொல்லுவேணும், காட்ட சொல்லுவேணும். செக் பண்ணி தான் உள்ளுக்கு விடுவினோம். ஏண்டா இங்கே சில வன்முறை கும்பல்கள் நிகழ்ச்சியில் குழப்பத்துக்குண்டே வருவினோம், அவையை கட்டுப்படுத்துறதுக்காக. நான் பார்ப்பினோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் போய்கொண்டிருக்கணும். லேட் தான் என்றாலும் பரவாயில்லை. அதிகமான செக்யூரிட்டி கார்டு எல்லா இடத்துலையும் அனுப்பினோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எவ்வளோ அனுப்பிக்கணும். போலீஸார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கணும். காட்டுறோம் கொஞ்சம் பாருங்க. நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச ஆக்கள் போய்கொண்டிருக்கணும். கொஞ்சம் பேர் வந்துகொண்டிருக்கணும், கணக்க பேர் போய்கொண்டிருக்கணும். ஏழ்மான மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. மெட்டல் டிடெக்டரால் செக் பண்ணி தான் விடுவி நம்மளுக்கு. Yeah, and some of them we're not checking them because we've seen that they come in and they go. Yeah. So like I've been checking the ankles, so I don't know. Yeah, no, that's fair. So we have to come this way. Back. Yeah. இந்த நிகழ்வு முடிவுற்றது. முதல் 3 பரிசுகளும் தங்க நகைகள் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். முதல் 3 பரிசுகளும் தங்க நெக்லஸ், ஒரு ஜோடி தோடு, ஒரு மோதிரம். இப்படியாக தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளும் பெண்கள். அப்ப கப் காசு வந்துட்டு அக்கா எப்போவுமே சாப்பாடு தான் க்யூவாக இருக்கும். பார்ப்போம், சாப்பாடை போய் பார்ப்போம். அவங்களோட சாப்பாடு நல்லா இருக்கும். நான் 2-3 நேரம் வந்துங்க அவங்களோட இதுகளுக்கு. சாப்பாட்டுக்கு தான் இங்கே கஷ்டம், க்யூ நிற்கும். இப்போ இதை மத்தியானம் வந்திருந்தீங்கன்னா சரியான சிரமமாக இருந்திருக்கும். இப்போ குறைஞ்சிருக்கு, பரவாயில்லை.
You know where the other games happen, like far end pitch, I'm near there. இந்த கூல் பாரை பார்ப்போம் என்ன வச்சுக்கலாம். What is that one? Can we ask? ஃப்ரூட் ஜூஸ். Please do. Tell him to do that. சரியா தேங்க்ஸ். அதில் ஒரு சின்ன தங்கச்சி தண்டையை மடுக்க சொன்னவா எடுத்துக்கிறேன். ஆட்டம் இல்லை என்ன வேறு என்ன இருக்கு. என்ன வச்சுக்கணும் நாங்கள் அப்பம் Senior citizen இங்கே yang kira apa? சாப்பாடெல்லாம் முடிஞ்சது. இருக்கிறத காட்டுறேன். அந்த என்ன வச்சுக்கலாம் இங்கே எல்லாம் முடிஞ்சு. குப்பையில் மேனேஜ் பண்ணி ஒழுங்குபடுத்தி இந்த சேவையிலையும் செய்து கொண்டிருக்கணும். இந்தியாவில் முதலுதவி சேவைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கணும். Uncle, I like your YouTube channel. விதவிதமான விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. கைப்பந்து, கால்பந்து, பெண்களுக்கான கூடைப்பந்து, Six or 17. குறிப்பிட்ட வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் பெனால்டி முறையில் வெற்றியை தீர்மானிக்கிறதுக்காக விளையாடி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெற்ற பிராணி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். Why are you celebrating? Why are you celebrating?
சாரி. யூடியூபர்ஸ், அதாவது மிகவும் லண்டன்ல பிரபலியமான யூடியூபர்ஸ் இத ப்ரோமோட் பண்ணி கொண்டு வருகிறோம். அதன் ஊடாக அந்த அந்த ரெண்டு யூடியூபர்ஸும் ப்ரோமோட் பண்ற காரணத்தால வந்து நிறைய எமது தொப்புள் கொடி உறவுகளான தமிழக உறவுகள் இங்கே நிறைய பேர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் லண்டன் தமிழ் ப்ரோ, அடுத்தது லண்டன் தமிழன், லண்டன் தமிழன், லண்டன் தமிழ் ப்ரோ. அவர்கள் இருவரையும் வந்து இந்த மேடையில் நாங்கள் கௌரவிக்க விரும்புகின்றோம். ப்ளீஸ் லண்டன் தமிழ் ப்ரோ சாம், உங்களுடைய பலத்த கரகோஷங்கள். ஆழக்கடல் எங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று. உங்களது பலத்த கரகோஷங்கள் என்ன சொன்னா, இவர் நீண்ட கிட்டத்தட்ட 3-4 வருடமாக இங்கே வந்து எமது கோடை விழாவை மிக சிறப்பாக எல்லாரிடமும் கொண்டு சேர்த்ததால இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் வாரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் லண்டன் தமிழ் ப்ரோ. மறக்காம இவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்கள். அடுத்ததாக லண்டன் தமிழன். லண்டன் தமிழன் வர முடியல, அவன் டீமை சேர்ந்த 2 பேர் வந்திருக்கிறார். அவர்களுடைய குழுவை சேர்ந்த 2 பேர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்காக ஒரு பரிசு பொருள், நினைவு பொருள். ஆழக்கடல் எங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழீழக்கடல் எங்கும். நன்றிகள், உங்களது கரகோஷங்கள் அவர்களுக்காக. அடுத்ததாக சோசியல் மீடியாவில் டிக்டாக், யூடியூப், பேஸ்புக்ல எங்களுக்கு தெரியாத பலர்களும் இந்த விழாவை பற்றி நிறைய ப்ரோமோட் பண்ணி தந்திருக்கிறோம். அவர்களுக்கும் எமது கல்வி நலம்புரி சங்கம், கல்வி குழு சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பரிசுகள் வழங்கப்படும். நன்றி. என்ன நடக்குண்ணா? என்ன நடக்கு? என்ன நிகழ்ச்சி? கபடி. கபடி கபடி. ஓகே, என்னடா ஓகே ஓகே, இதான் ப்ரமோட் பண்ணுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லை அப்புறம் என்ன செய்ய? கேட்டால் ஒழிச்சிடுறீங்க. கபடி போட்டி அது ஏனென்றால் வல்வையால் நடத்தக்கூடிய வீரம் விளைந்த மண்ணாம் நடத்தக்கூடிய இந்த பிரம்மாண்டமான 18வது ஆண்டு இந்த கோடை விழா ஆனது இதுதான் நம்ம ஒரு கபடி நீங்கள் பிடிக்க முடியாது, அடிச்சு தரலாம்.
the one and only worldwide, who's making a big difference to the Great Britain. ஃபுட்பாலுக்கும் சனமாக இருக்குது, கபடி போட்டியையும் பார்க்குறது சனமாக இருக்குது. இந்த மேடையிலே நமது பிரித்தானிய வல்ல நலன்புரிச்சங்கம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் கோடல்லா 2025 லண்டன் பாபா திருமதி லண்டன் பாபா அவர்களை இந்த மேடையில் வந்து கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது பிரித்தானிய வல்ல நலன்புரிச்சங்கம். Thank you. முதல் கப்பல் அன்னபூரணி 1938. அதுக்கு முன்னால் இந்த மக்கள் படம் எடுக்கணும். தமிழரின் அடையாளம். ரோயல் காலேஜ் மாணவன் மேடைக்கு வருகின்றார். சிதம்பரம் CWN மேக்ஸ் சேலஞ்சில் அதிகமான மார்க்ஸ்களை எடுத்து இந்த லண்டனுக்கு வருகை தந்திருக்கும் இந்த சிறார்களை நாங்கள் இந்த மேடையில் கௌரவிப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். சிறுவரை நாம் இந்த மேடையில் அழைக்கின்றோம். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திலிருந்து நல்ல மதிப்பெண்களை பெற்று லண்டன் வருகை தந்திருக்கும் மாணவனை அழைக்கின்றோம். அடுத்ததாக ஜஸ்வின் பவனியா தமிழ் வித்தியாலயத்திலிருந்து வருகை தந்துள்ளார். இந்த 4 பேரும் சிதம்பர கல்லூரி CWN, அதாவது பல சர்வதேச நாடுகளில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் மேக்ஸ் சேலஞ்ச் CWN இந்த கணித போட்டியிலே 4 மாணவர்களும் அதிகப்படியான மார்க்குகளை பெற்றதால் நாங்கள் அவர்களை லண்டனுக்கு அழைத்து வந்திருக்கிறோம். எமது சிதம்பர கல்லூரியின் பழைய அதிபரும் தற்போதைய யாழ்ப்பாணத்தில் பொட்னி, அதாவது தாவரவியலில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் திரு குணசீலன் மாஸ்டர் அவர்களையும் இந்த மேடையிலே பிரித்தானிய வாழ்வ நலன்புரி சங்கம் கௌரவிக்கின்றது. எங்கே உங்கள் கரகோஷங்கள்? மைதானத்தை சுத்தப்படுத்தி கொடுக்குற பணியில் இந்த தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கணும். பாருங்க, பிளாஸ்டிக் குப்பைகளை அப்படியே எல்லாம் போட்டுட்டு போயிருக்கணும். ஆனால் இதெல்லாம் சுத்தமாக்கி எப்படி இந்த விளையாட்டு மைதானத்தை இவர்கள் எடுத்தார்களோ அதே போல தான் திருப்பி கொடுப்பார்கள். அதுதான் இங்கே உள்ள தமிழர்களுடைய பிக்கப்பட்ட பாடமாகவே இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் இங்கே பாருங்கள், எவ்வளவு கொட்டி கிடந்தாலும் ஒன்று கூட விடாமல் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து தான் போயினோம். இது எங்களுக்கு அமைப்பு சொல்லி கொடுத்தது என்று தான் நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய ஊர்வலங்கள் எல்லாம் இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் எல்லாம் செய்ய பின்னால் ஒரு டீம் இதை துப்புராகி கொண்டு வரும், இதை போட்டுக்கொண்டு போனால் துப்புராகி கொண்டு வரும். அங்கிருந்தான் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள்னு நான் நினைக்கிறேன். அதை உங்களுக்கு குறிப்பாக நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லியிருக்கிறேன்.
தனியார் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்களும் இந்த பாதுகாப்பை சிறப்பாக செய்திருக்கிறோம். இங்கே ஒரு வருஷமும் அதை சிறப்பாக செய்வினோம். ஏன்னா இங்கே சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றுடக்கூடாதுன்றதுக்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போலீஸார், பிரித்தானிய போலீஸார் மிகவும் நட்புடனே பழகினோம், கதைக்கினோம், காட்டிக்கொண்டு வாரம் பாருங்க. எல்லா மக்களும் போய்கொண்டிருக்கணும். காப்பாக காட்டுற எவ்வளோ கார் நிற்குது அந்த பாருங்க. இப்போவே எப்படி நிற்கணும்னு சொன்னால் 7 மணி ஆகிட்டது. இப்போ எவ்வளோ கார் நிற்குதுன்னா மத்தியானம்லாம் வந்தால் இந்த இதில் கார் பார்க்கே செய்ய முடியாது முழுமையாக. உங்களை எல்லாரும் என்ன காட்டணும். இப்போ இப்போ காட்டினா தான் அப்படி பொண்ணாட. ஓகே, வேற எடுப்போம். பொண்ணாட ஓட்டுருக்கா எங்களுக்கும் போட்டு விடலாம். இல்லை 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 நன்றி கண்ணனாக நன்றி. எனது பொன்னாடை நான் மீண்டும் எனது நண்பனான பொன்னாடை போட்டு நன்றி நன்றி வாய்ப்பு திருப்பி தந்துட்டு போகிறேன். நன்றியா. என்னது என்னதுக்கா இது 6 ஓகே நன்றி. ஓகேண்ணா வாழ்த்துக்கள். ஓகே, நாங்கள் இந்த இன்னொரு டூர்னமெண்ட்டில் செய்யணும்னு சொல்லி தந்திருக்கணும். இதையும் காட்டுறேன் பாருங்க. 7 மண்டா போங்க. மோகன் காப்பா காட்டுறேன் பாருங்க. ஆயிரக்கணக்கில் கார்கள் நிற்குது. பிறந்த தேசம் முழுக்க நிற்குது கார். இங்கே யூகேலேருந்து மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பாவிலேருந்து கூட மக்கள் வருவினம். இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போட்டியில் பங்கு வர்றதுக்கும் வருவினம். வணக்கம் அண்ணா, எப்படி நான் போச்சு நிகழ்ச்சி? நான் கடைசியாக தான் வந்தேன். எத்தனை பேர் வந்துருப்பேன்? எடுக்கலாம் தானே உங்களை? இது மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. 10,000 மேலே கூட கூட கார் வந்து எத்தனை கார்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக இப்போ எவ்வளோ கார் நிற்கணும்னு சொன்னால் அப்போ சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, அருமையாக இருந்துச்சு. அருமையாக. நான் லேட்டாக தான் வந்தேன். நான் நேற்று ஹோல்டேயால் நேற்று வந்தபடியே லேட்டாக போயிட்டுது. வந்தேன்னா நான் சும்மா கொஞ்சம் நேரம் தான் எடுத்தேன்னா நான் நல்ல சரியான. இப்போவே நல்ல நிகழ்ச்சி நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. ஓகே, உடனே எடிட் பண்ணி போடுறேன். கனாலமாக போடையில் நான் உடனே எடிட் பண்ணி இதை போடுறேன். முதல் ஃப்ரான்ஸில் லூட்ஸில் எடுத்த வீடியோவும் இருக்குது, அதை நான் போடுறேன். வணக்கம், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களின் நண்பன் சுரேன். குறிப்பாக பாதுகாப்பை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவர்களுடைய சேவை தான் இங்கே பாராட்டுக்குரியதாக இருந்தது. எந்த தமிழ் நிகழ்ச்சியில் குழப்பறதுக்கண்டே ஆக்கள் வரவினான். குறிப்பாக தமிழர்கள்லாம் அந்த குழப்பினான். இதுக்கண்டு ஒரு செட் ஆஃப் ஆக்கள் இருக்கினான். ஆனால் இன்றைக்கு இவ்வளோ நாட்கள் வரைக்கும் அவர் குழப்பாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறவன்றைக்கு ஒரு பெரும் சாதனை தான்.